வானொலி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். அதில் அந்த மிளகு, சீரகம், பூண்டு 3ஐயும் நல்லா வறுத்துடலாம். வறுத்து இது 3ஐயும் நல்லா ஒன்றா அரைக்க போகிறோம். சீரகம் நல்லா பொரிஞ்சிடும், பூண்டும் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடும். இந்த 3 சேர்த்தே போடலாம், தனித்தனியாக போடணுங்கிறது இல்லை. இந்த அளவுக்கு ஒன்றா வதங்கினாலே போதும். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். தாளிக்கிறப்போ கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். அடுப்பில் ஒரு வானொலி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுடலாம். கொஞ்சம் 2 வெந்தயம் தேவைன்னா போடலாம். நம்ம இன்றைக்கி குழம்பு ரொம்ப கொஞ்சமாக வைக்கிறதுனால வேண்டான்ட்டு இது பண்ணல. கடுகு வெடிக்கட்டும், உளுந்து சதக்கட்டும். இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டுடலாம், கருவேப்பிலையும்